அன்பார்ந்த ஆன்மீக நேயர்களுக்கு உங்கள் குறைத்தீர் பாலமுன் சுவாமிஜியின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று நாம் ஒரு கேள்வி எழுப்பியிருந்தோம். அம்மன் கோயில் இருக்கும் அம்மன்கள் கையில் திரிசூலம் வைத்திருக்கும் பின்னணி காரணம் என்ன அப்படின்ட்டு. இந்த திரிசூலம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 காலங்களை குறிக்கிறது. எப்படி குறிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இறந்த காலம் என்பது லெஃப்ட் சைடில் இருக்குது. நடுவில் ஊசியாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நிகழ்காலம். இந்த நிகழ்காலம் ஏன் ஊசியாக இருக்குது தெரியுமா? மனிதன் வாழ்க்கையை அந்த ஊசியில் தான் அடங்கியிருக்குது. ஏனென்றால் மனிதன் வாழ்க்கை ஒவ்வொரு நாளும் ஊசி மேல் நடப்பது, அதாவது குண்டூசி மேல் நடப்பது. எந்த நேரம் என்ன பிரச்சனை எப்படி வரும், எந்த ரூபத்தில் வரும் நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஊசியில் நடக்கிற பிரச்சனை தான் அந்த நடுவில் இருக்கிற ஊசி. அதனால தான் அது நிகழ்காலம்னு சொல்கிறாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலம் நம் வாழ்க்கை இனிமேல் என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாமல் இருக்கக்கூடிய எதிர்காலம். இந்த 3 காலங்களையும் அடக்கி ஆளக்கூடிய தன்மை அந்த அம்மன் கையில் உள்ள திரிசூலத்தில் அடங்கியுள்ளது. இப்போது இந்த திரிசூலத்தோட பயன் என்ன அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, பொதுவாக இப்போ எனக்கு குடும்பத்தில் இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த பிரச்சனையை நீதாம்மா முடிச்சு கொடுக்கணும், எனக்கு நீதாம்மா நல்ல வழியை காட்டணும் அப்படின்னு நான் எனக்கு தனக்குத்தானே நான் வேண்டிக்கிட்டேன்னா, எலுமிச்சம்பழத்தை அந்த நிகழ்காலத்தில் குத்த வேண்டும். அதாவது ஈட்டியோட சென்டர் ஆஃப் த பாயிண்டில் தான் நம்ம குத்தணும். அதுதான் நிகழ்காலம். எனக்கு நானே என் பிரச்சனையை சரி செய்து கொள்வதற்காக நான் அதில் வேண்டுகிறேன். இதே எனக்கு முன்னோர்கள் ஏதோ தவறு செய்திருக்கிறார்கள், அந்த தவறு என்னையும் தொடர்கிறது, என் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும், அந்த பிரச்சனை என்ன என்று நீதான் பார்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால், கடந்த காலத்திற்கான சூலத்தின் வலது பக்கத்தில் குத்த வேண்டும், லெஃப்ட் சைடில். அதாவது நம்ம சூலத்தோட லெஃப்ட் சைடில் நமக்கு முன்னாடி சூளம் நிற்கிது, கோயிலில் நிற்கிறோம், சூளத்துக்கு முன்னாடி நம்ம நிற்கிறோம், அம்மனை பார்த்த மாணிக்கு நம்ம நிற்கிறோம், வாசலில் சூளம் இருக்குது, அந்த சூளத்தில் போய் நிற்கிறோம். நம்ம சூளத்துக்கு நேர்த்திக்கு இருக்குது நிகழ்காலம். நம்ம சூளத்துக்கு லெஃப்ட் சைடில் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு எந்த திசை இருக்குதோ அது வந்து இறந்த காலம். இப்போ ரைட் சைடுக்கு வந்தீங்கன்னா எதிர்காலம். சரிங்களா? இதுதான் அதோட கணக்கு. இப்போது நான் என்னோட குழந்தைகளோட நலனுக்காக, இல்லை என் பேரன் பேத்தியோட நலனுக்காக, என் பையன்லாம் இப்படி நல்லபடியாக வளரணும், அவன் படிப்பு வரணும், அவனுக்கு எந்த பிரச்சனை வாழ்க்கையில் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன், இல்லை என் குழந்தைகளுக்கு இல்லை என் பேரன் பேத்திகளுக்கு அப்படின்னு நான் வேண்டி கோயில் அம்மன்கிட்ட எலுமிச்சம்பழம் குத்துறேன் அப்படின்னா, நம்ம எதிர்காலத்துக்கான உண்டான திசையில் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுல நம்ம அந்த எலுமிச்சம்பழத்தை குத்தணும். இப்படி முக்காலமும் உணர்த்தும் வகையில்தான் அம்மன் கையில் இருக்க திரிசூலம் அமைந்துள்ளது அப்படின்ட்டு எனக்கு ஒரு இடத்துல இது ஒரு விஷயமா, ஒரு பாடல் மூலியமாக எனக்கு இந்த ஒரு தகவல் கிடைச்சது. அதை நான் உங்கள்கிட்ட இதை பகிர்ந்துக்கிறேன். இதில் ஏதாச்சும் தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிக்கவும். தேங்க்யூ.